ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மறுபடியும் குக்கரோடு இந்த பப்பியோடு பட்டாணியோடு நாலு அமைச்சாச்சு. வேலை ஜாஸ்தி. என்ன பண்ண போகிறேன்? பட்டாணி என்ன போகிறேன், வேக வைக்க போகிறேன். வேக வைக்க போறியா? அதை என்ன செய்ய போறீங்க கேட்டா? புலாவ் செய்ய போகிறேன். புலாவ், அப்புறம் வேறு பட்டாணி மசாலா, காளான் பெப்பர் ஃப்ரை. ஒரு ஆளை நைட்டு பட்டாணி ஊற வைக்க சொன்னேன், தண்ணியே இல்லாமல் காலையில் மிதந்துக்கிட்டு இருக்கு. நான் அவ்வளோ ஊற்றி ஊற வச்சோம்பா, அது மிதந்துச்சு. நானும் ஒன்று சோதனி என்ன பட்டாணி நிறைய வந்துருக்கு. இன்னைக்கு தள்ளி புலாவ் வச்சு வியாபாரம் பண்ணணுமா? இல்லை புலாவுக்கு தேவை. நான் இவ்வளோ வரும்னு எதிர்பார்க்கல. அரை கிலோ தான் இருக்கும். அது மிச்சத்தை மசாலா செஞ்சிடும். பத்தாதுக்கு மிச்சம் ஃப்ரிட்ஜுக்கு தூக்கி வச்சுட்டு அதான் சாயந்தரம் அப்புறம் வந்து நான் சமைக்கணும்னா கடை போயிட்டு வந்து சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து காளான் காலையிலேருந்து யூடியூப்ல பார்த்துக்கிட்டியா? வெங்கடேஷ் பட் செஞ்சார். அந்த ஸ்டைலில் செஞ்சு பார்ப்போம். இந்த பாத்திரத்தை நான் தேடி இருக்கிறதுக்குள்ள பாதி உயிர் போயிடுது எனக்கு. சுத்தமான கடலை எண்ணெய் சொல்லிட்டு போங்க. உண்மையாக கடலை எண்ணெய் தான். நமக்கு கடலை இருக்கிற ஆட்டாமல் இருக்கிற எண்ணெய் எடுக்க அது எண்ணெய் வரும், புண்ணாக்கு வரும். வெயில் போடுறது கூட ஆட்டினா தேவை. இப்போ வெயில் போட கொஞ்சம் நேரத்தை மழை வந்துடும். இல்லை, நான் சாயந்தரம் தானே மழை வருது, அதுக்கு தான் சொல்கிறேன். ஒன்று சொன்னிச்சா? இப்போ ரெகுலராக சாயந்தரம் தான் மழை வருது. இன்னைக்கு திருவிழாவுக்கு போகணும். ஆமாண்ணே, ஆமாம், திருவிழாவுக்கு போயிட்டு பாதி தூரத்தில் நிற்க வேண்டியதாக இருக்கும். வெறுத்து சொல்ற கூட குடுகுடுன்னு இல்லை இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. என்ன பண்றது? தானே திருவிழாவுக்கு போகணும். நம்ம ஊர் திருவிழா வேற வருது. என்ன பண்ண போறோமோ தெரியல. போட்டோம் கொஞ்சம் மசூம்பே. அவர் எப்படி போட்டாப்புல அந்த மாதிரி போடணும். என்ன தலையில கொஞ்சம் அப்படிதானே போட்டாரு. தலையில சமையல் வேற லெவல். கொஞ்சம் டாப்ல அவர் நல்லா சொன்னாரு. இந்த மண்டையில கொஞ்சம் தூள். நான் அப்படி சொல்லி எல்லா வெங்காயத்தையும் போட்டுறாரு. இல்லை அப்புறம் காளானா இருக்காது, எல்லாம் வெங்காயம் பார்த்தா இருக்கு. நைஸ் ஜோக். காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு? 5. எத்தனை மணிக்கு? 4 மணிலேருந்து 4 மணிக்கு எழுந்திருப்போமா தூங்கு, அப்புறம் 4:30 எழுந்திருப்போமா தூங்கு, கடைசியில் முக்கியமான 5 மணிக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு. சீக்கிரமே முடிச்சிட்டோம். ஆனால் என்ன வாய் தான் அதிகமாக ஓடி போச்சு. ஒன்று என்னோடது 2 3 இஞ்சி போட்டு பேசிட்டு அவரை அப்படி திரும்ப போட்டாரு. நானும் என்ன போட்டாருப்பாங்க கடைசி எங்கே இப்போ நல்லா வராப்புல என்ன வருதுன்னு பார்த்தா ரவுடி சாப்பிட்றோம். உங்களுடைய நீங்கள் சின்னமாக நறுக்கணும், தக்காளி பெருசு பெருசாக நறுக்கி வச்சுருக்கீங்களா? அதுக்கு நான் தான் சொன்னேன். எப்படின்னா சொல்லுங்க, நீங்களும் புரிஞ்சுக்கணும். வெங்காயம் சின்னமாக நறுக்கணுமா, அப்போ தக்காளியும் சின்னமாக வெட்டணும். உங்களுக்கு கொடுத்தது ஒரே ஒரே நீங்கள் பார்க்கலாம். நல்லபடியா கொஞ்சமாக மிளகாய் தூள், கொஞ்சமாக தனியாத்தூளா மல்லித்தூளா? எல்லாமே தனியாக அடித்தா தனியாக தூள், மொத்தமாக அடித்தா மல்லித்தூள். மஞ்சள் இருந்தால் மஞ்சள் தூள், மஞ்சள் இருந்தால் மஞ்சள் தூள், சிவப்பு அந்த சிவப்புங்களா சொல்லுவேன். தண்ணி ஊற்றி தக்காளி போட்டு தண்ணி கொஞ்சம் மசாலா ராஸ்மெல் போடணும்னா அதுக்காக தக்காளி போட்டார இந்த மாதிரி நறுக்கணும் சின்ன அதை விட்டுட்டு நறுக்கிறாப்புல பெருசு பெருசாக நறுக்கிறப்ப சொன்னேன். எப்படி நறுக்கும்போது சொல்லுவாங்க, தக்காளி நறுக்கி வைங்கன்னா நான் போட்டு வச்சுட்டேன். நான் காளானுக்கு எப்படி நறுக்க சொன்னேன்? வெங்காயம் அந்த மாதிரி நறுக்கிறதா இல்லையா? கருவேப்பில்லை ரைட்டு. இந்தா போட வேண்டிய லாஸ்ட்டாக போடுறேன். அவர் லாஸ்ட்டாக தான் போட்டாரு. பரவாயில்ல, இது நல்லா தான் கட் பண்ணியிருக்கீங்க. காளான் பீஸ் தான் நிற்காச்சோ? நீங்கள் தான் கட் பண்ணுவீங்க, மறந்துட்டீங்களா? ஆமாம், எல்லாத்தையும் கட் பண்ணி ஏதோ கிடச்சி கையில் எல்லாத்தையும் போட்டு கட் பண்ணி தூக்கி போட்டாச்சு.
இந்த காளான் இப்படி இருக்குன்னு எடுக்கணும்னு சொல்லி காம்பு பிடிங்க. நிறைய தூக்கலாம் வேணுமா பெப்பரு? நல்லா போடு, காரம் சாரமாக இருக்கணும். அட இந்த வச்சுக்க கொல்ல போகிற பாருங்க, காளான் ரெடி ஆயிடுச்சு. வெங்கடேஷ் பட் ஸ்டைலில் வேற என்ன? வெங்கடேஷ் பட் செஃப். அவர் ஸ்டைலில் ஒரு ஆள் சாப்பிட்டே பார்த்துட்டாரு. எப்படி இருந்துச்சு? ரிவ்யூ கொடுங்க, ரிவ்யூ கொடுங்க. நல்லா இருந்துச்சு. எல்லாமே சாப்பிட்டு ரிவ்யூ. யார் வித்த பிள்ளையோ? ஓ மாமியை பார்த்து ஆஃப் பண்ணிடுறேன். பவுலில் மாற்றி வச்சிடும். இது வந்து இட்லிக்கு, சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு அப்படியே போட்டு பற்றி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். என்ன பெப்பர் நல்லா தூக்கலாக இருக்கேன். நல்லா காரசாரமாக இருக்கு. நல்லா இருக்கு கிரேவி. எனக்கு கிரேவி தான் பிடிச்சிருக்கு. நான் காளான் சாப்பிட்டதில்ல. ரோட்டு கடையில் கூட உட்காந்து காளான் வாங்கி சாப்பிடுது. அதுக்கு வேலை என்ன? அந்த மாதிரி கிரேவி செஞ்சு சாப்பிடுவேன். ரோட்டு கடை செஞ்சு தரவா? அது ஒரு நாள் ப்ளீஸ். நான் எவ்வளோ நாள் கேட்டுட்டு இருக்கேன். அதில் அப்படியே கொஞ்சம் சோத்தை பண்ணி சாப்பிடணும். புரிஞ்சு வச்சிருக்கீங்கப்பா. அடுத்து பிரியாணி. புலாவ். பிரியாணி இல்ல, புலாவ். வெஜ் புலாவ். ஒரு மட்டன் புலாவ், சிக்கன் புலாவ் செய்வோமா? அது வேறையா? இவனோட சிக்கன் புலாவ் செஞ்ச ஞாபகம் இருக்கா? ஆமாம். ஃபர்ஸ்ட் ஆமாம். அது எத்தனை 6 மாதத்துக்கு முன்னால் போட்ட வீடியோ எனக்கு ஞாபகம் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ஓவர்ப்பா. ஒன்று ஒன்று மசாலாக்கு, ஒன்று புலாவுக்கு. என்ன மசாலா? பட்டாணி. பாதி பட்டாணியை மசாலா போட்டுட்டு பாதி பட்டாணியை புலாவுக்கு. இதுக்கு சீரகம், இதுக்கு சோம்பு. இல்லை, இதுக்கு சோம்பு, இதுக்கு சீரகம். எதையாவது அள்ளி போட்டு விடு. இதுக்கு மசாலாவுக்கு சோம்பு, புலாவுக்கு சீரகம். சோம்பு போட்டா இது பிரியாணி ஆகிடும். புலாவுக்கு சோம்பு போட்டாங்க. ஆமாம், வெள்ளை பிரியாணி. பச்சை மிளகாய், பச்சை மிளகாய். என்னது? இஞ்சி பூண்டா? இஞ்சி பூண்டு, மல்லித்தலை, 4 சிறிய வெங்காயம். புலாவுக்கு அப்படி கொஞ்சம் மசாலா கலந்து விடுவோம். நம்ம மசாலா கொஞ்சம் கலந்து விட வேண்டியதானே? மசாலா அதுலையா? அதுக்கு வேணா கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டது. எனக்கு இஞ்சி பூண்டு போடுறது ராவா. இஞ்சி பூண்டு போடாம செய்கிறது நல்லா இருக்கு. பட்டாணி, மல்லித்தலை இருக்கு. புலாவு தான் மெயின் இவங்க தானே. இங்கே வந்து மசாலா தானே. எல்லாத்தையும் போட போறியா? இல்லை, சுடுது. அள்ளி போக முடியுமா? கரண்டி எடுத்துக்கோண்ணே. இந்த இருக்குல்ல, அதிலே இருக்குது. அந்த கேமரா கட்டி பாலா, தேங்காய் பால். நான் கோபுரம் கட்டுறியா? பிரியாணி. பிரியாணி ஃபுல்லாக உங்களோட சேர்ந்து எனக்கும் பிரியாணி. அப்படியா? என்ன போட்டது? அங்கே போடலையோ? எப்போ போட்டேன்? சுட்டு கொடுத்து பட்டாணி குழஞ்சிருச்சு. அதனால அதன் பொடியை போட்டுட்டு ரொம்ப தெரியவில்லை. கல் உரல். கல் உரல். இப்போ உலக்கை என்றால் அது மேலே இருக்குல்ல, இதுவா? இது உரல், இது உலக்கை. நைட்டை போக வச்சு உருவ பூ உருவதான் வச்சிருந்தேன். எதுக்கு? புலாவுக்கா? அது இப்படி பண்ணே வரல. அதை அப்படி கொண்டு போய் வச்சுட்டேன். அரிசியா? அப்புறம் அரிசி இல்லாமல் எப்படி செய்யுது? இல்லை, என்ன போட போறீங்க? கம்பு, கேழ்வரகு, தனி அரிசி இல்லாமல் செஞ்சு பாரு. நெய்யா லாஸ்ட்டாக ஊற்றுறது நெய். இல்லை, ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஊற்றுனேன். வரமாட்டேங்குது. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டால் பிரியாணி. என்ன பண்ணுற?
திருமலை குழம்பு போடுற மாதிரி குழம்பு போட தெரியுமா எங்க போட்டு வருதுடா போட தெரியாது குழம்பு போடுவாளா அம்மாலாம் குழம்பு போடுவா என்ன என்ன ஒன்று குழம்பு போட வச்சா ஊழ இல்லை எல்லாருமே அப்படித்தான் அது இப்படி வச்சுக்கோ ஓ அப்படின்னு வேலை கிளம்பணும் சமையல் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனா ஒரு சட்டி தான் இருக்கு தூக்கி போயிட்டாங்க புலாவ் ரெடி ஆயிடுச்சு நம்ம வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா பை பை see you வேலைக்கு நேரம்